மயிலாடுதுறையிலே பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை திறந்து வைத்ததற்காக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மண்ணும் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரத்தில் ரூபாய் 29 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புதிய பேருந்து நிலையத்தை பெருத்தலைவர் காமராஜர் பெயரில் வைத்துக்குமார் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், வணக்கம். சென்னை மாநகராட்சி சார்பிலே 5 பணிகளும், சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பிலே 3 பணிகளும், நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பிலே 1 பணி என மொத்தம் 9 பணிகள் ரூபாய் 53.76 கோடி மதிப்பீட்டிலே தொடங்குவதற்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட பணிகளை குறித்த ஒரு சிறிய குறும்படத்தை பார்க்கலாம் சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று தலைநகர் சென்னை மாநகராட்சியின் சார்பில் திருவொற்றியூர் சென்னை தொடக்க பள்ளியில் ரூபாய் 2.5 கோடி மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம், நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் புதிய வணிக வளாகங்கள், பேருந்து நிலையங்கள், முதல்வர் படிப்பகங்கள், குடிநீர் திட்ட பணிகள் உள்ளிட்ட ரூபாய் 177.17 கோடி மதிப்பிலான 35 முடிவுற்ற திட்ட பணிகள், பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் பேரூராட்சிகளின் குடிநீர் திட்ட பணிகள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட ரூபாய் 32.23 கோடி மதிப்பிலான 9 முடிவுற்ற திட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் ரூபாய் 16.49 கோடி மதிப்பிலான பள்ளி கட்டிடங்கள், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட 5 பணிகள், சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் ரூபாய் 25.79 கோடி மதிப்பிலான குடிநீர் வழங்கல் பணிகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என 3 பணிகள், நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் ரூபாய் 11.48 கோடி மதிப்பீட்டில் சோளிங்கர் நகராட்சியில் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இவ்வாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் மொத்தம் ரூபாய் 268.148 கோடி மதிப்பிலான 45 முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்து 9 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 28 புதிய வாகனங்களை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு மேயர்களுக்கும் நகராட்சி தலைவர்களுக்கும் வாகனங்களை வழங்குவதற்காக வாகனங்கள் வழங்கும் விதமாக 2 சாவிகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும், புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தும், புதிய வாகனங்களை அலுவலர்களிடம் ஒப்படைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை துறையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சென்னை மேயர், துணை மேயர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் மற்றும் முதன்மை செயலர் உட்பட அனைத்து அலுவலர்களுக்கும் துறையின் சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரிங்கண்ணா.
கையை பண்ணிக்கிறீங்களா?